முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் சந்திப்பில் திமுக, விசிக நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளனர். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் பேசிய வீடியோ சர்ச்சையான நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. செயல்பாடுகளால் கூட்டணியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லை என்று திருமாவளவன் பேசிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக அழைப்பு விடுத்துள்ளதும் சர்ச்சையாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மது ஒழிப்பு மாநாடுக்கும் கூட்டணிக்கும் முடிச்சு போட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2இல் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை திருமாவளவன் நடத்த உள்ளார். மது ஒழிப்பு மாநாட்டில் பாஜக, பாமக தவிர பிற கட்சிகள் பங்கேற்கலாம் என திருமாவளவன் கூறியிருந்தார். அதிமுகவுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசியிருந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் தொல் திருமாவளவன். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முருகேசன், முதலமைச்சரோடு தொல் திருமாவளவன் இந்த சந்திப்பை நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பின் போது அவர் மது ஒழிப்பு மாநாட்டிற்கான அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமே தற்போது அவர் ஏற்கனவே முன்கூட்டியே தமிழக முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்ட அடிப்படையில் தற்போது இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்திப்பின் போது தற்போது மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அழைப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் மீடியாக்கள் மூலம் அழைப்பு கொடுத்த நிலையில் தற்போது முதலமைச்சர் நேரில் சந்தித்து கொடுத்திருக்கார். இதற்கிடையில் அவர் வெளியிட்ட ஒரு வீடியோ, அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் வெளியிட்ட வீடியோ பல்வேறு சர்ச்சைகளையும் அரசியலத்தில் பெரும் அதிர்வலையும் ஏற்பட்ட சூழலில் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது முதலமைச்சர் திருமாவளவனை சமாதானப்படுத்துவாரா அல்லது மிரட்டப்படுவாரா என்ற கோணத்தில் பல்வேறு வியூகங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தற்போது சந்திப்பின் போது விடுதலை கட்சியின் சார்பில் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கான அழைப்புகளை தொல் திருமாவளவன் கொடுத்திருக்கிறார். ராதா, தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மாநாட்டிற்கு பங்கேற்குமாறு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் தொல் திருமாவளவன். அவர் வெளியில வந்த பிறகு, மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அவர் வெளியே வந்த பிறகு அந்த சந்திப்பு எதற்காக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது, இவ்வளவு என்ன நடந்தது அப்படி இருக்காது, அந்த மாநாட்டுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டதும் அவர் விரிவாக முதல் ஒருத்தர் சந்திப்பு தொடர்பாகவும் அவர் ஏற்கனவே கூறிய கருத்தின் அடிப்படையில் அதில் உறுதியாக இருக்கிறா இல்லையா என்பதையும் தற்போது இங்கு மீடியாக்கள் முன்னிலையில் விரிவாக விவரிக்க இருக்கிறார். ராதா, மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததை தவிர வேறு ஏதேனும் விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதா? நிச்சயமாக பேசப்பட்டிருக்கிறாரா. ஏற்கனவே பல்வேறு வியங்களை ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவரை மாநாட்டுக்கு அழைத்து விடுக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் நேரடியாக முதலமைச்சர் நேரில் சந்தித்து அழைக்கிறார். இந்த மாநாட்டுக்கும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், ஒப்புதல் கொடுத்திருக்கார்கள் என்பது குறித்தும் பேசப்பட்டிருக்கும். அதே போன்று இவர் ஏன் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்தார், இதற்கான விளக்கத்தை குறிக்கிறார். ஏற்கனவே கடந்த 1999 இந்த கருத்தை கொள்கை ரீதியாக வைத்த பிறகு தற்போது சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயல் கூட்டத்தில் ஒரு மாவட்ட செயலர் எழுப்பிய கேள்வியின் அடிப்படையிலே நான் இந்த கருத்துக்களை தெரிவித்தேன். ஏற்கனவே இது நான் பேசுவது முதல் முறை அல்ல. ஏற்கனவே கடந்த 1999 நான் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக பேசப்பட்ட கருத்துக்களை தான் தற்போதும் கூறியிருக்கிறேன் என்ற கருத்தை விரிவாக முதலமைச்சரும் எடுத்து கூறியிருக்கிறார். ராதா, தொடர்ந்து பேசலாம் முருகேசன், இணைப்பிலே இருங்க.